அல்லாஹ் மலக்குமார்களை ஒரு அடியானுடைய ரூஹ கைப்பற்றிட்டு வர சொல்லுவான். ஒரு அடியானுடைய குழந்தையினுடைய ரூஹ கைப்பற்றிட்டு வர சொல்லுவான். மலக்குமார்கள் அந்த குழந்தையினுடைய ரூஹ கைப்பற்றிட்டு வந்துருவாங்க. வந்த பிறகு அல்லாஹ் கேட்பானா, நீங்க யாருடைய குழந்தையினுடைய ரூஹ கைப்பற்றிட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? தன்னுடைய ஈரக்குலையாக வைத்திருந்து தன் மீது அன்பும் பாசத்தையும் அந்த குழந்தையின் மீது காட்டி வளர்த்தான் அல்லவா, அந்த குழந்தையினுடைய ரூஹையா நீங்க கைப்பற்றி வந்திருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது மலக்குமார்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆமா ரப்பே, அந்த குழந்தையினுடைய ரூஹை தான் கைப்பற்றிட்டு வந்திருக்குன்னு. அல்லாஹ் கேட்பானா, அப்போ ரூஹ கைப்பற்றினீங்களே, அப்ப என் அடியான் என்ன சொன்னான்? அந்த நேரத்திலேயே அடியான் என்ன சொன்னான்? மலக்குமார்கள் சொல்வார்கள், ஹமீதக்க வஸ்தர்ஜஅ, அவன் உன்னை புகழ்ந்தான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இத்தனை ஆண்டுகள் எனக்கு கொடுத்தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படி சொன்னா? அல்லாஹ்வே கொடுத்தான், அல்லாஹ்வே எடுத்துக்கிட்டான்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வானா, சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுங்கள், சம்மு பைத்துல் ஹம்து, அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்து என்று பெயர் வையுங்கள். அதை வந்தால் இப்படி பொறுமையாக இருந்து இழப்புக்கள் வரும் பொழுது, இறப்புக்கள் வரும் பொழுது பொறுமையாக இருந்தோம் என்றால் நமக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தில் பைத்துல் ஹம்து என்பதை அல்லாஹ் காத்து வைத்திருக்கின்றான். அந்த மாளிகை நமக்கும் இருக்கும்.